ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன், பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் நாளையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு கட்டு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இட்லி மிளகாப்பொடி. இப்போ நம்ம எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் குண்டாக தேய்க்காமல் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி எப்போதும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஊற்றப்பம் ரொம்ப நல்லா வரும். இப்போ அது மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுட்டு, கேப்சிகம் போட்டு, கேரட், கேபேஜ், பீன்ஸ், நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கையாலேயே அப்படியே தட்டி விடுங்க. தோசையில் மாவு தெரியாத அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அது மேலே ஒரு 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 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஊத்தப்பத்தை சுற்றி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிளகா பொடியை அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ தோசை திருப்பியால் நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தோசையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். வெளியில் எந்த காயும் சிந்தாமல் திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் நல்லா காய், நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ், மாவு எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்மளை திருப்பி போட்டால் அந்த மாவோட காய்கறி எல்லாமே நல்லா சேர்ந்து நம்மளோட சுவையான ஊத்தப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளியை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஊத்தப்பத்துக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே டைப்பில் மாவை ஊற்றிட்டு அது மேலே நம்ம ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் மாவு ஃபுல்லாகவுமே தக்காளியை வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி கொஞ்சமாக தூவி விட்டுறலாம். சுற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்மளோட டொமேட்டோ ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கரண்டி மாவை ஊற்றி ரொம்ப தேய்க்காமல் குண்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். தோசை திருப்பியால் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுருங்க. இப்போ அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு இட்லி மிளகா பொடியும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆனியன் மாவோட மிக்ஸ் ஆகி வெளியில் வராமல் இருக்கும். ஆனியன் தானே இது. ஆனியன் ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.